இங்க கவனிங்கம்மா. எண்கள்ல ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் இருக்கு. அப்ப ஒற்றை எண்ணா இங்க பாருங்கம்மா, 1 3 5 7 9. 1 3 5 7 9. இந்த எண்ணெல்லாம் என்ன எண்கள்? ஒற்றை எண்கள். இதை ஞாபகம் வச்சுங்க. இரட்டை எண்கள்னா 0 2 4 6 8. இதெல்லாம் 10க்கு தான் நம்ம ஜீரோல ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டோம். சரி 10. இதெல்லாம் இரட்டை எண்கள். நீங்க 1,50,000 எவ்வளவு பெரிய எண்ணுனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. கடைசி எண்ணு மட்டும் என்ன முடியுது, அது 2ல முடியுதா 1ல முடியுதா, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய எண்ணாச்சு, நம்ம பயப்படக்கூடாது. புரியுதாமா? இப்ப பாருங்க, 1,02,006. இது ஒற்றையா இரட்டையா? இரட்டை. ஏன்னா கடைசியில எதுல முடியுது? 6. இப்ப இன்னொன்னு சொல்ற பாருங்களேன், 1084. இது ஒற்றை. இது கடைசியில 4ல முடியுது. புரியுதாமா? அப்ப இங்க நல்லா கவனிங்க. இங்கே இருக்கு பாருங்க, 1 3 5 7 9. இந்த 5 எண்களும் ஒற்றை எண்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 3 5 7 9. சரி, இரட்டை எண்கள் 0 2 4 4 கட்டு என்ன வரும்? 6 10. அதுதான் ஏற்கனவே 0 சொல்லியாச்சு. இந்த எண்ணுல கடைசியா முடியுது இல்லம்மா, கடைசியா இந்த எண்ணுல எது முடியுதோ அது ஒற்றை இரட்டைன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க சொல்லணும். இப்ப பாருங்க, நீங்க சொல்லிருக்கீங்க, அது ஒரு பெரிய எண்ணு கொடுப்பாங்க பாரு, 80,863 ஒற்றைய. ஏன் கடைசியில எதுல முடியுது? இப்ப நீங்க சொல்லுமா, 1321 ஒற்றை. நீங்க எவ்வளவு பெரிய எண்ணா கொடுங்க, எங்களுக்கு கவலையே இல்லை. அந்த எண்ணெல்லாம் நம்ம மறந்துட்டு கடைசியா இருக்குல்ல எண்ணு, அந்த எண்ணு 1ல முடிஞ்சிருக்கா 2ல முடிஞ்சிருக்கா 3ல முடிஞ்சிருக்கா 4ல முடிஞ்சிருக்கா 5 6 அந்த 10 எண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 1,00,000 10,000 இதெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. கடைசியில 1ல முடிந்தா ஒற்றை, 2ல முடிந்தா 3ல முடிந்தா 4ல முடிந்தால் 5னா 6னா 7னா 8னா 9னா 0ல முடிஞ்சா அவ்வளவுதாமா. இத இங்க இருக்கிற என்ன இந்த 10 என்று ஞாபகம் வச்சுக்க முடியுமா?